சஹல் பின் சாது சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, செல்வமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நடந்து சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அருகில் அமர்ந்திருந்த ஒருவரிடம், இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மக்களில் இவர் ஒரு பிரமுகர் ஆவார். அல்லாஹ்வின் மீதானையாக இவர் பெண் கேட்டால் இவருக்கு மணமுடித்து வைக்கவும், இவர் பரிந்துரைத்தால் அது ஏற்கப்படவும் தகுதியான மனிதர் என்று பதிலளித்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். பின்பு மற்றொரு மனிதர் அவ்வழியாக சென்றார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கேட்ட அதே நபரிடம், இவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவராவார். இவர் பெண் கேட்டால் மணமுடித்து வைக்கப்படாமலும், இவர் பரிந்து பேசினால் ஏற்றுக்கொள்ளப்படாமலும், இவர் பேசினால் செவிதாழ்த்தப்படாமலும் இருக்க தகுதியானவர் என்று பதிலளித்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை போன்றவர்கள் இந்த பூமியில் நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையை மேலானவர் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி 6447.